இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் பக்தி முயற்சிகளில் மிக முக்கியமான ஒன்று நோன்பு. தவக்காலத்தில் நோன்பு இன்று செயல்படுத்தப்படுகிறதா என்று எல்லார் மத்தியிலும் ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. ஆனால் நோன்பு இருப்பவர்கள் இன்றைய நோன்பு ஒரு பக்தி நாடகமாகவே இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. நோன்பு என்ற பெயரில் பக்தி நாடகம் நடக்கிறதோ என்று தியானித்து பார்க்க, நாம் இருக்கக்கூடிய நோன்பை மறுபரிசீலனை செய்து ஆண்டவர் விரும்பும் நோன்பின்படி நாம் இருக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்று பலருடைய நோன்பு என்பது ஆன்மீகத்தை விட டயட் திட்டமாகவே மாறிவிட்டது. இன்று நாம் சாப்பாட்டு அரசியலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நோன்பு நாட்களில் மதியம் சாப்பிடாமல் இருப்போம். ஆனால் மாலையில் நோன்பு கஞ்சி அல்லது பலகாரங்கள் என்ற பெயரில் ஒரு வாரத்திற்கு தேவையான கலோரியை ஒரே அமர்வில் முடித்து விடுவோம். இது நோன்பா அல்லது வயிற்றுக்கு தரும் ஓவர் டைம் வேலையா என்று நாம் கேள்வி கேட்க வேண்டியது கடமைப்பட்டிருக்கிறோம். எனக்கு மிகவும் தெரிந்த ஒருவர், பிரபலமானவர், அறிவிலும் ஞானத்திலும் பிரபலமானவர். தவக்காலங்களில் வெள்ளிக்கிழமை அவர் உபவாசம் இருப்பார். காலையில் சாப்பிட மாட்டார். 10 மணிக்கு வருவார். ஒரு லோஸ் பிரெட், ஒரு ஜக்கு பால் குடித்து விட்டு செல்வார். பிறகு 3 மணிக்கு வருவார். அதே போல அதிகமாக உணவுகளை உண்பது பார்த்திருக்கிறேன். ஒன்று சாப்பாட்டு அரசியல், இன்னொன்று இந்த நோன்பின் வழியாக பக்தி விளம்பரம். நான் இன்று உபவாசம் என்பதை முகம் சொல்லாவிட்டாலும் உம்முடைய சோகமான முகபாவனையும் வாடிய தோற்றமும் ஊருக்கே பறைசாற்றும். ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க என்று யாராவது கேட்டா, இல்ல இன்னைக்கு பாஸ்டிங் இருந்தாலும் பரவாயில்லை என்று ஒரு தியாகி போல தியாகி ரேஞ்சுக்கு பில்டப் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக வயிற்றில் ஈரம் இல்லாவிட்டால் வாயில் வசைபாடல் வரும், கோபக்கணல் பலருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். நான் பசியா இருக்கேன், என்கிட்ட வச்சுக்காத என்று வீட்டு உள்ளவரிடம் எரிந்து விழுவர்களை நாம் பார்க்கிறோம். இங்கே ஒரு இறையியல் சிக்கல் இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். நாம் கடவுளிடம் நாங்கள் நோன்பு இருந்தும் நீ ஏன் பார்க்கவில்லை, ஏசாயா 58:3 ஆண்டவரிடம் கேட்கக்கூடிய வார்த்தைகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நாமும் இன்று கேட்கிறோம். அதற்கு கடவுள் சொல்லும் பதில், நீங்கள் நோன்பு இருக்கும் நாளில் உங்கள் சொந்த இஷ்டத்தின்படி நடந்து உங்கள் வேலைக்காரர்களை கடினப்படுத்துகிறீர்கள், அவர்களை கொடுமைப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லி கடவுள் விரும்பும் நோன்பு. ஏசாயா இறைவாக்கின் வழியாக கடவுள் முன்வைக்கும் நோன்பு சடங்கு சார்ந்தது அல்ல, அது சமூக நீதி சார்ந்தது. அது கட்டுகளை அவிழ்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். உண்மையான நோன்பு உணவை தவிர்ப்பது மட்டுமல்ல, மற்றவர்களை அடிமைப்படுத்தும் நுகர்வோர் கலாச்சாரம் மற்றும் அநீதியின் கட்டுகளை அவிழ்ப்பது. நம்முடைய வேலை செய்வர்களுக்கு உரிமை ஊதியம் தராமல் நாம் செய்யும் நோன்பை கடவுள் ஒருபோதும் ஏற்பது இல்லை என்பதை நாம் இந்த தவக்காலத்திலே உணர்ந்து கொள்ள வேண்டும். பசித்தவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதும், வறியவருக்கு சிறுமைப்பட்டவர்களுக்கு வீட்டில் சேர்த்துக் கொள்வதும், நம் தட்டில் மிச்சமாகும் உணவு நோன்பல்ல. பசித்தவனுக்கு ஆகாரத்தை உணவை பகிர்ந்து கொடுப்பது நோன்பு. இன்னொருவர் தட்டில் உணவு இல்லாத போது நம் உணவை அவருக்கு தருவதே உண்மையான பக்தி. நாம் அடுத்தவர் பிளேட்டிலிருந்து தட்டிலிருந்து எடுத்து நாம் சாப்பிட்டு பழகி போய்விட்டோம். உறவுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது நோன்பு. சொந்த தம்பியை பகிர்த்துக் கொண்டு சர்ச்சுக்கு அல்லது கோவில்ல போய் முழங்கால் போடுவது வீணிலும் வீண் என்கிறார் கடவுள். உன் இரத்தமானவனுக்கு, உன் உறவிலே உள்ளவனுக்கு உன்னை மறைக்காதிருப்பாயாக. அதுவே உண்மையான நோன்பு என்பது கடவுள் தரக்கூடிய வார்த்தை. குறிப்பாக 8-9 வசனத்திலே கடவுள் ஒரு ஆழமான உண்மையை தருகிறார். கடவுள் விரும்பும் இந்த சமூக நீதி நோன்பை கடைபிடிக்கும்படியாக அழைக்கின்றார். அப்பொழுது விடியல் போல் உன் வாழ்வு மாறும் என்கிறார். அப்பொழுது விடியற்காலை வெளிச்சத்தை போல ஒளி எழும். இருண்ட நம் வாழ்வில் தெளிவு பிறக்கும், சுக வாழ்வு கிடைக்கும், உன் ஆரோக்கியம் சீக்கிரத்தில் தளிர்க்கும், மன அமைதியும் உடல் நலனும் தானாக வரும்.
அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கடவுள் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார், நீ அவரை அழைப்பாய், இதோ நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுவார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி வழியாக கூறக்கூடிய வார்த்தைகளை நாம் ஆழமாக தியானிக்க வேண்டும். இன்றைய காலத்திலே நோன்பு என்பது வயிற்று பசிக்காகவா அல்லது வாழ்வின் மாற்றமா என்று கேள்வி கேட்க நாம் அழைக்கப்படுகிறோம். தவக்காலம் என்றாலே நினைவுக்கு வருவது சாப்பிடாமல் இருப்பது. பாரம்பரியத்திலே வாழக்கூடியவர்களுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி 58:3 முதல் 9 வரை அந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் நான் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். கடவுள் நம்மிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார், நீ சாப்பிடாமல் இருப்பது எனக்காகவா அல்லது உனக்காகவா? நீ சாப்பிடாமல் இருப்பது உனக்கா எனக்கா? இந்த வசனங்களின் அடிப்படையில் உண்மையான நோன்பின் 3 நிலைகளை நாம் பார்க்க வேண்டும். 3 நிலைகளை பார்க்க வேண்டும். போலி நோன்பு, பக்தி என்னும் முகமூடி இன்று பலர் வைப்பதை பார்க்கிறோம். இன்று பலரின் நோன்பு என்பது ஒரு சமய சடங்கு, ரிச்சுவலாக மட்டுமே இருக்கிறது. அங்கே சுயநலம் அதிகமாக இருக்கிறது. நோன்பு இருந்து கொண்டே சண்டை போடுவது, வேலைக்காரர்களை கொடுமைப்படுத்துவது சுயநலம், விளம்பரப்படுத்துவது, தலையை நாணலை போல வளைத்து சாம்பலில் அமர்ந்து ஊருக்கே பக்தன் என்று காட்டுவது, நான் தான் மிகுந்த பக்திமான் என்று காட்டுவது. நகைச்சுவையாக சொல்லுவார்கள், உபவாசம் இருப்பவர்கள் அன்றுதான் மற்றவர்களை அதிகமாக கோபிப்பார்களாம். ஏன் கத்துறீங்க என்று கேட்டால் பசி இருக்கல்ல என்பார்கள். இது கடவுளுக்கான நோன்பல்ல, இது பசி கோபம் என்று சொல்லலாம். இரண்டாவது, கடவுள் விரும்பும் நோன்பு சமூக நீதி. 6-7 வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. கடவுள் ஒரு பாட்டிலை தருகிறார், ஒரு பட்டியலை தருகிறார். இது ஒரு செயல்முறை திட்டம், ஆக்ஷன் பிளான். அநியாயமான கட்டுகளை அவிழ்ப்பது, அதாவது நம்மிடம் சிக்கி இருப்பவர்களை, அடிமைப்பட்டிருப்பவர்களை மன்னிப்பது, கடன்பட்டவர்களுக்கு கடனை மன்னிப்பது, சுமைகளை தளர்த்துவது, இவைகள் எல்லாம் நோன்பினுடைய அடையாளம் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு அறிவுறுத்துகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி வழியாக நமக்கு கொடுக்கிறார். உணவை பசித்தவனுக்கு கொடுப்பது, நாம் சாப்பிடாமல் மிச்சப்படுத்தும் பணம் ஏழை எளியவருடைய பசியை தீர்க்க வேண்டும். வீடற்றவர்களை நாம் சேர்த்துக் கொண்டு அவர்களுக்கு வீடு கொடுக்க வேண்டும். ஒதுக்கப்பட்டோரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன் சொந்த தம்பியை அல்லது உறவினரை வெறுக்காமல் இருக்க வேண்டும். வசனம் 7 நாம் படிக்கிறோம். முக்கிய குறிப்பாக என்ன கூறுகிறது என்றால், கடவுள் நம் தட்டில் என்ன இருக்கிறது என்பதை விட நம் இதயத்தில் யார் இருக்கா என்பதை பார்க்கிறார். நம் தட்டத்தில் சிக்கன் மசாலா, சிக்கன் 65 இருக்கிறதா அல்லது மட்டன் பிரியாணி இருக்கிறதா என்று பார்ப்பதில்லை. கடவுள் உன் இதயத்தில் யார் இருக்கிறார் என்று பார்க்கிறார். நாம் தட்டில் என்ன இருக்கிறது என்று பார்க்கிறோம். உண்மையான நோன்பினுடைய ஆசீர்வாதத்தை கடவுள் அங்கு பட்டியலிடுகிறார். சரியான நோன்பு இருந்தால் கிடைக்கும் பலன்கள் வியக்கத்தக்கவை என்கிறார். அங்கே வெளிச்சம் ஒளி தரும், குழப்பங்கள் நீங்கி விடியல் போன்ற தெளிவு பிறக்கும். அங்கே ஆரோக்கியம் கிடைக்கும், மன அழுத்தம் கசப்பு முற்றுமையாக நீங்கி உடல் ஆரோக்கியம் துளிர்க்கும் என்கிறார். அங்கே உடனடிப்பதில் ஆண்டவரே நீ கூப்பிடும் முன்பே அவர் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு எல்லா விதமான உண்மையான வல்லமையை தருகிறார். ஆக உண்மையான நோன்பு என்பது என்ன? சடங்கிலிருந்து சமூக நீதிக்கு மாற வேண்டும். தவக்காலத்தினுடைய முரண்பாடு களைக்க வேண்டும். நாம் முரண்பட்டவர்களாக இருக்கிறோம். தவக்காலம் என்றாலே கருப்பு உடை அல்லது காவினர உடை, வாடிய முகம் என்று ஒரு பிம்பத்தை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். ஆனால் ஏசாயா 58 அதிகாரத்திலே ஒரு விசாரணை அதிகாரியை போல வந்து நம்முடைய நோன்பை அவர் ஆய்வு செய்கிறார். நாமும் அப்படி ஆய்வு செய்ய வேண்டும். நாங்கள் உபவாசம் இருந்தும் நீ ஏன் பார்க்கவில்லை என்று மக்கள் கேட்கிற வசனத்தை மீண்டும் மீண்டும் நாம் நினைவுபடுத்திக் கொண்டு நாம் அந்த நோன்பின் வழியாக கடவுள் கூறக்கூடிய வார்த்தைகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். போலி நோன்பினுடைய அறிகுறிகள் என்ன என்பதை நாம் ஏற்கனவே ஆராய்கிறோம், தொடர்ந்து ஆராய வேண்டும். இந்த பலருடைய நோன்பு ஒரு ஆன்மீக உடற்பயிற்சி, ஸ்பிரிச்சுவல் ஜிம் போல மாறிவிட்டது. ஸ்பிரிச்சுவல் ஜிம், நிறைய பேர் ஜிம்முக்கு போறோம் உடலை குறைக்கிறதுக்கு. இதில் 3 ஆபத்துக்குள்ளன. ஒன்று, பக்தி இழந்த சுயநலம். ஏற்கனவே கூறியதான் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். நான் நோன்பு இருக்கிறேன், அதனால் கடவுள் எனக்கு எதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், எனக்கு வல்லமை தர வேண்டும், ஆசி தர வேண்டும் என்று கடவுளிடம் பேரம் பேசுகிறோம். நோன்பு என்பது கடவுளை கட்டாயப்படுத்தும் கருவி அல்ல, நம்மை மாற்றிக்கொள்ளும் கருவி. இரண்டாவது, பசியும் பகையும், த கான்ஃபிளிக்ட். பசியும் பகையும் ஒன்றோடு ஒன்று செல்லாது. வசனம் 4 பார்க்கிறோம். நீங்கள் உபவாசம் இருக்கிற நாளில் வழக்காடி சண்டையிடுகிறீர்கள்.
ஆண்டவர் மிகவும் கோபமாக கொடுக்கிறார். வழக்காடி சண்டையிடுங்கள். வீட்டில் மனைவியிடமோ கணவிடமோ சண்டை போட்டுக்கொண்டு தட்டிருக்கும் சோற்றை மட்டும் தொடாமல் இருப்பது நோன்பல்ல. அது வெறும் உண்ணாவிரத போராட்டம். சகோதரியிடம் கணவரிடம் மனைவியிடம் பிள்ளைகளிடம் சண்டை போட்டு அவதூறு வார்த்தைகளை பேசிவிட்டு நோன்பு இருக்கிறேன் என்று சொல்வதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. மூன்றாவது, வெளிவேசம், டிஸ்பிளே. தலையை நாணலை போல வளைப்பது. வசனம் 5 படிக்கிறோம். அதாவது மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக மிகவும் பக்தி பழமாக நடப்பது. பக்தி பழமா இருக்காண்டா அப்படிம்பாங்க. அப்படி அல்ல. ஒரு சிலர் நோன்பு நாளில் நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். ஏன் தெரியுமா நான் டயர்டா இருக்கிறேன்? நான் ஃபாஸ்டிங், நீ ஃபுல்லா ஃபாஸ்டிங் என்று முகத்தை 100 வாட்ஸ்அப் பல்பு மாறி 100 வாட்ஸ் பல்பு மாறி அவர்கள் இருப்பார்கள். 100 வாட்ஸ் பல்பு எரியாது போல இருப்பார்கள். 100 வாட்ஸ் பல்பு பிரைட்டா இருக்கும், இவங்க எரியாது போல இருப்பார்கள். ஆனால் அன்றுதான் அவர்கள் கோபம் மெகா சீரியல் வெள்ளியை விட மிக அதிகமாக இருக்கும். இன்றைக்கு அவர்கள் நோன்பு இருக்கிற போது. ஆனால் கடவுள் விரும்பக்கூடிய நோன்பு என்ன? புரட்சிகரமான நோன்பு. கடவுள் விரும்பும் நோன்பு உணவை தவிர்ப்பது அல்ல, தீமையை தவிர்ப்பது. அவர் 4 முக்கியமான கட்டளைகளை அவர் கொடுக்கிறார். 1, அநீதியின் கட்டுகளை அவிழ்த்தல். உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி யாரையாவது ஒடுக்கிறீர்கள் என்றால் அதை விட்டு விடுங்கள். அதை வீட்டில் வேலை செய்வர்களை கசக்கி பிடிக்கிறீர்களா? அந்த அடிமைத்தனத்தை நீக்குவதுதான் நோன்பு. 2வது, சுமைகளை நீக்குதல். பிறர் மீது நாம் ஏற்றி வைத்திருக்கும் மன ரீதியான பாரங்கள், மன்னிக்க முடியாத குணங்கள், மன்னிக்க முடியாத அவதொரு குற்றச்சாட்டுகள், இவர்களை நீக்க வேண்டும். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். பசித்தவருக்கு உணவு கொடுத்தல். இறையல் பார்வையில் உபவாசத்தின் நோக்கம் நம் வயிற்றில் செமிப்பதல்ல, இன்னொரு வயிற்றில் நிரப்புவது. நீங்கள் மதிய உணவை தவிர்க்கிறீர்கள் என்றால் அந்த உணவின் விலை உதாரணமாக 100 ரூபாய் என்றால் ஒரு ஏழைக்கு சென்று சேர வேண்டும். இல்லை என்றால் அது வெறும் பண சேமிப்பு, சேவிங் ஸ்கீம் தான். அதனால எந்த பயனும் இல்லை. 4வதாக, உறவுகளை அரவணைத்தல். உன் இரத்த உறவை, உன்னை முழுமையாக நம்பி வந்தவர்களை, கணவனை மனைவியை உறவுகளோடு அமைதி ஏற்படுத்திக் கொள்ளுதல். அநீதியின் கட்டுகளை அவித்தல், சுமைகளை நீக்குதல், பசித்தவரோடு பகிர்ந்து கொள்ளுதல், உறவுகளை அரவணைத்தல் என்று உண்மையான நோன்பை நாம் பயன்படுத்த இறைவன் அழைக்கிறார். ஒரு நீதியின் நோன்பினுடைய ஆசீர்வாதம் என்ன? கடவுளுடைய நீதியின் நோன்பினுடைய ஆசீர்வாதம் என்ன? அது ஒரு ஆன்மீக வசந்தமாக, கடவுள் சொன்னபடி நோன்பு இருந்தால் அது ஒரு ஆன்மீக வசந்தமாக இருக்கும் என்கிறார் கடவுள். 1, லைட். நாம் ஒளியாக இருப்போம். குழப்பமான பாதையில் தெளிவு கிடைக்கும். 2வது, ஆரோக்கியம், ஹெல்த், ஹீலிங். கசப்பும் பொறாமை நீங்கும் போது உடல் தானாகவே குணமாகும். 3வது, உங்கள் நற்செயல்கள் உங்களுக்கு முன்னே செல்லும். ரைச்சியஸ், நீதி கிடைக்கும். 4வது, பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன். கடவுளுடைய மகிமை உங்களை பின்னாக வந்து காக்கும். அடுத்து ஆண்டவர் பதில் கூறுவார். கூப்பிடுவாய், உனக்கு பதில் கொடுப்பார். இங்கே ஏழையினுடைய கூக்குரலுக்கு செவி கொடுத்தால் கடவுள் நம் குரலுக்கு செவி கொடுப்பார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவருக்கு செவி சாய்த்தார் என்கிற கடவுளுடைய வார்த்தையை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் இந்த நோன்பிலே என்னவென்றால், இந்த வாரத்தில் நாம் என்ன செய்யலாம்? உணவு பகிர்வை செய்வோம். ஒருவேளை உணவை தவிர்த்து அந்த பணத்தை ஒரு ஆதரவற்றவருக்கு கொடுப்போம். அந்த பணத்தை சேமித்து பங்கு ஆலயங்கள் கொடுப்பது மட்டுமல்ல, அதுவும் தேவைதான். ஆனால் ஒரு ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு நாம உதவி செய்வது இன்னும் அதைவிட அதிகமாய் ஆண்டவரால் ஏற்கப்படும். மன்னிப்பு. உங்களை புண்படுத்தி ஒருவருக்கு போன் செய்து அல்லது நேரில் சென்று சமாதானமாக வேண்டும். 3வது, கனிவான பேச்சு வேண்டும். பசியால் வரும் எரிச்சலை குறைத்து மற்றவரிடம் அன்பாக பேச நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இறுதியாக அன்புக்குரியவர்களே, தவக்காலம் என்பது வெறும் சாம்பலும் பட்டினியும் கலந்த சடங்கு அல்ல. அது நம் இதயத்தின் சுயநல கொழுப்பை குறைத்து பிறருக்கான அன்பு தசையை வளர்க்கும் காலம். நகைச்சுவையாக சொன்னால், வயிற்றில் பசியை வைப்பதை விட இதயத்தில் பிறர் மீதான பாசத்தை, அன்பை வைப்பதே விண்ணக தந்தைக்கு பிடித்த மெனு. அதுதான் அவருக்கு பிடித்த மெனு. ஹோட்டலுக்கு போனா மெனு கார்டு கொடுக்கலாம் இல்லையா? அது போல நாம் பிறர் மீதான பாசத்தை வைப்பது பரலோக தந்தைக்கு பிடித்த மெனு. தவக்கால நோன்பு என்பது வெறும் டயட் கண்ட்ரோல் அல்ல, அது கேரக்டர் கண்ட்ரோல். இந்த ஆண்டு நாம் உணவை தற்போதோடு நம்மிடம் இருக்கும் கோபம், பொறாமை, சுயநலம், ஆணவம், கர்வம் இது போன்ற எல்லாவற்றையும் தவிர்ப்போம். சிந்தித்து பார்ப்போம்.
இன்று நீங்கள் சாப்பிடாமல் மிச்சப்படுத்திய உணவு, பணம் யாருடைய பசியை தீர்க்கப் போகிறது? நீங்கள் சாப்பிடாமல் மிச்சப்படுத்திய அந்த உணவினுடைய பணம் யாருடைய பசியை தீர்க்கப் போகிறது? உண்மையான நோன்பு பட்டினி கிடப்பதல்ல, அது பகிர்ந்து வாழ்வது. நம் தட்டில் இருக்கும் உணவை குறைப்போம், நம் இதயத்தில் இருக்கும் அன்பை பெருக்குவோம். அப்போது ஆண்டவர், இதோ நான் இருக்கிறேன், உன் அருகிலேயே இருக்கிறேன் என்று நம்மோடு வந்து நிற்பார். இந்த நோன்பின் வழியாக நாம் ஆசீர் பெறுவோம், வாழ்வடைவோம், உடல் சுகம் பெறுவோம், ஒற்றுமையாய் கடவுளுடைய ஒளியாய் வாழ்வோம். ஆண்டவர் இந்த தவக்காலத்திலே நோன்பின் நற்செயல் வழியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.